கிளிநொச்சியில் இலங்கை தமிழரசு கட்சி அமோக வெற்றி. கொழும்பு மாநகர சபையை இழக்குமா அனுர தரப்பு, வியூகம் வகுக்கும் சஜித். நீதிமன்றில் சரணடைந்த பிரசன்ன ரணவீர. வடக்கில் தமிழரசு கட்சிகள் ஆதிக்கம், பெரும்பான்மையை இழந்த ஆளும் கட்சி. வவுனியா மாவட்டத்தில் இறுதி முடிவுகள். தேசிய மக்கள் சக்தி ஆதிக்கம். இதுவரையான தேர்தல் முடிவுகளின் அடிப்படையில் முன்னிலை வகிக்கும் கட்சிகள் விபரம். நடைபெற்றுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் கிளிநொச்சி மாவட்டத்திற்கான அனைத்து முடிவுகளும் வெளியாகியுள்ளன. இதற்கமைய பச்சிலைப்பள்ளி பிரதேச சபை, கரைச்சி பிரதேச சபை மற்றும் பூநகரை பிரதேச சபை உள்ளிட்ட 3 பிரதேச சபைகளையும் இலங்கை தமிழரசு கட்சி கைப்பற்றியுள்ளது. நடந்து முடிந்த உள்ளூராட்சி சபை தேர்தலின் கிளிநொச்சி கரைச்சி பிரதேச சபைக்கான தேர்தல் முடிவுகள் வெளியாகியுள்ளன. கட்சிகள் பெற்றுக்கொண்ட வாக்குகளின் அடிப்படையில் இலங்கை தமிழரசு கட்சி 20,962 வாக்குகள், தேசிய மக்கள் சக்தி 7,319 வாக்குகள், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி 5,058 வாக்குகள், தமிழ் தேசிய மக்கள் முன்னணி 2,712 வாக்குகள், ஐக்கிய மக்கள் சக்தி 2,195 வாக்குகள். நடந்து முடிந்துள்ள உள்ளூராட்சி சபை தேர்தலின் கிளிநொச்சி பூநகரை பிரதேச சபைக்கான தேர்தல் முடிவுகள் வெளியாகியுள்ளன. கட்சிகள் பெற்றுக்கொண்ட வாக்குகளின் அடிப்படையில் இலங்கை தமிழ் அரசு கட்சி 5,171 வாக்குகள், ஜனநாயக தமிழ் தேசிய முன்னணி 2,355 வாக்குகள், தேசிய மக்கள் சக்தி 1,884 வாக்குகள், இபிடிபி 971 வாக்குகள், சுயேட்சை குழு 632 வாக்குகள். நடந்து முடிந்துள்ள உள்ளூராட்சி சபை தேர்தலின் கிளிநொச்சி பச்சிலைப்பள்ளி பிரதேச சபைக்கான தேர்தல் முடிவுகள் வெளியாகியுள்ளன. கட்சிகள் பெற்றுக்கொண்ட வாக்குகளின் அடிப்படையில் இலங்கை தமிழ் அரசு கட்சி 3,040 வாக்குகள், ஜனநாயக தமிழ் தேசிய முன்னணி 1,511 வாக்குகள், தேசிய மக்கள் சக்தி 1,349 வாக்குகள், தமிழ் தேசிய முன்னணி 508 வாக்குகள், ஐக்கிய மக்கள் சக்தி 208 வாக்குகள். நாடு முழுவதும் நடைபெற்ற உள்ளூராட்சி தேர்தல் முடிவுகளுக்கு அமைய ஆளும் கட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதில் சிக்கல் நிலையை எதிர்நோக்கியுள்ளது. இதுவரை வெளியான தேர்தல் முடிவுகளுக்கு அமைய 94 மன்றங்களில் பெரும்பான்மையுடன் தேசிய மக்கள் சக்தி வெற்றி பெற்றுள்ளது. ஏனைய மன்றங்களின் கூட்டணி மூலம் அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டிய நெருக்கடி நிலை ஏற்பட்டுள்ளது. அதேவேளை எதிர்க்கட்சியும் நெருக்கமான பெறுபேறுகளை பெற்றுள்ள நிலையில் அவர்களும் கூட்டணி அமைப்பதற்கான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளனர். இந்த நிலையில் கொழும்பு மாநகர சபையின் அதிகாரத்தை கைப்பற்றுவதில் தேசிய மக்கள் சக்திக்கு நெருக்கடி நிலை ஏற்பட்டுள்ளது. இவ்வாறான சூழ்நிலையில் கொழும்பு மாநகர சபையில் முழுமையான பெரும்பான்மையை ஆளும் தரப்பினரால் பெற்றுக்கொள்ள முடியவில்லை என்று எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தனது சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். அதாவது, எதிர்க்கட்சி ஒன்றுபட்ட தேசிய மக்கள் சக்தி நகராட்சியின் பொறுப்பை ஏற்படுத்த தடுக்க முடியும். முஜிபுர் ரஹ்மானின் பேஸ்புக் பதிவின்படி தேசிய மக்கள் சக்தி 48 ஆசனங்களையும் எதிர்க்கட்சிகள் 69 ஆசனங்களையும் பெற்றுள்ளன. முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிரசன்ன ரணவீர மகர நீதவான் நீதிமன்றத்தில் சரணடைந்துள்ளதாக தெரிய வருகிறது. போலி ஆவணங்களை தயாரித்து கிரிபத்கொடை பிரதேசத்தில் உள்ள அரச காணியொன்றை விற்பனை செய்த சம்பவம் தொடர்பில் பிரசன்ன ரணவீரவை கைது செய்ய திறந்த பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் பிரசன்ன ரணவீர மகர நீதவான் நீதிமன்றத்தில் சரணடைந்துள்ளார். இந்த சம்பவம் தொடர்பாக முன்னாள் அமைச்சர் மெர்வின் சில்வாவும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. 2025 உள்ளூராட்சி மன்ற தேர்தல் முடிவுகள் தற்போது வெளியாகியுள்ள நிலையில் கொழும்பு மாவட்டத்தில் உள்ள அனைத்து உள்ளூராட்சி மன்றங்களிலும் தேசிய மக்கள் சக்தி வெற்றி பெற்றுள்ளது. எனினும் அவற்றில் ஒரு சில உள்ளூராட்சி மன்றங்களை தவிர ஏனைய அனைத்திலும் பெரும்பான்மையை அக்கட்சி இழந்துள்ளது. சமீபத்திய தேர்தல்களுடன் ஒப்பிடும்போது நாமல் ராஜபக்ஷ தலைமையிலான இலங்கை பொதுஜன பெரமுனவும் திலித் ஜெயவீரவின் சர்வஜன பாலயாவும் முன்னேற்றம் கண்டுள்ளன. மேலும் வடக்கில் தமிழ் கட்சிகள் முன்னிலையில் தமக்கான ஆசனங்களை தக்க வைத்துள்ளன. ஜனாதிபதி மற்றும் பொது தேர்தல்களில் தோற்கடிக்கப்பட்ட நாமல் தலைமையிலான கட்சி மொத்த வாக்குகளில் 9% அதிகமாக பெற்றுள்ளது. மேலும் இதுவரை அறிவிக்கப்பட்ட பெரும்பான்மையான முடிவுகளில் ஐக்கிய தேசிய கட்சி சுமார் 5% வாக்குகளை பெற்றுள்ளது. நடைபெற்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களில் வவுனியா மாவட்டத்திற்கான அனைத்து முடிவுகளும் வெளியாகியுள்ளன. இதற்கமைய வவுனியா மாநகர சபையில் ஜனநாயக தமிழ்
தமிழ் தேசிய கூட்டணியும், வவுனியா வடக்கு பிரதேச சபையை தேசிய மக்கள் சக்தியும், வெங்கல செட்டிக்குளம் பிரதேச சபையை ஐக்கிய மக்கள் சக்தியும், வவுனியா தெற்கு பிரதேச சபையை தேசிய மக்கள் சக்தியும், வவுனியா தெற்கு பிரதேச சபையை தேசிய மக்கள் சக்தியும் கைப்பற்றியுள்ளன. இதன்படி தேசிய மக்கள் சக்தி 17,984 வாக்குகளை பெற்று 26 ஆசனங்களை கைப்பற்றியுள்ளது. இலங்கை தமிழரசு கட்சி 13,385 வாக்குகளை பெற்று 16 ஆசனங்களை கைப்பற்றியுள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தி 10,596 வாக்குகளை பெற்று 15 ஆசனங்களை கைப்பற்றியுள்ளது. ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி 9,215 வாக்குகளை பெற்று 12 ஆசனங்களை கைப்பற்றியுள்ளது. நடந்து முடிந்துள்ள உள்ளூராட்சி சபை தேர்தலில் வவுனியா தெற்கு சிங்கள பிரதேச சபைக்கான தேர்தல் முடிவுகள் வெளியாகியுள்ளன. கட்சிகள் பெற்றுக் கொண்டுள்ள வாக்குகளின் அடிப்படையில் தேசிய மக்கள் சக்தி 3,645 வாக்குகளை பெற்றுள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தி 1,844 வாக்குகளை பெற்றுள்ளது. சர்வஜன அதிகாரம் கட்சி 758 வாக்குகளையும், இலங்கை தொழிலாளர் கட்சி 662 வாக்குகளையும் பெற்றுள்ளது. ஏனைய கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்கள் 1,602 வாக்குகளை பெற்றுள்ளது. கட்சிகள் பெற்றுக்கொண்டுள்ள வாக்குகளின் அடிப்படையில் தேசிய மக்கள் சக்தி 2,650 வாக்குகளை பெற்றுள்ளது. இலங்கை தமிழரசு கட்சி 2,210 வாக்குகளை பெற்றுள்ளது. ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி 1,696 வாக்குகளை பெற்றுள்ளது. கட்சிகள் பெற்றுக்கொண்டுள்ள வாக்குகளின் அடிப்படையில் தேசிய மக்கள் சக்தி 7,260 வாக்குகளை பெற்றுள்ளது. இலங்கை தமிழரசு கட்சி 7,033 வாக்குகளை பெற்றுள்ளது. ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு 3,949 வாக்குகளை பெற்றுள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தி 3,870 வாக்குகளை பெற்றுள்ளது. நடந்து முடிந்துள்ள உள்ளூராட்சி சபை தேர்தலில் வவுனியா பிரதேச சபைக்கான தேர்தல் முடிவுகள் வெளியாகியுள்ளன. கட்சிகள் பெற்றுக்கொண்டுள்ள வாக்குகளின் அடிப்படையில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு 2,350 வாக்குகளை பெற்றுள்ளது. தேசிய மக்கள் சக்தி 2,344 வாக்குகளை பெற்றுள்ளது. இலங்கை தொழிலாளர் கட்சி 2,293 வாக்குகளை பெற்றுள்ளது. இலங்கை தமிழரசு கட்சி 2,185 வாக்குகளை பெற்றுள்ளது. ஏனைய கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்கள் 3,340 வாக்குகளை பெற்றுள்ளது. நடந்து முடிந்துள்ள உள்ளூராட்சி சபை தேர்தலில் வவுனியா வெங்கல செட்டிக்குளம் பிரதேச சபைக்கான தேர்தல் முடிவுகள் வெளியாகியுள்ளன. கட்சிகள் பெற்றுக்கொண்டுள்ள வாக்குகளின் அடிப்படையில் ஐக்கிய மக்கள் சக்தி 2,838 வாக்குகளை பெற்றுள்ளது. தேசிய மக்கள் சக்தி 2,085 வாக்குகளை பெற்றுள்ளது. இலங்கை தமிழரசு கட்சி 1,957 வாக்குகளை பெற்றுள்ளது. நடந்து முடிந்துள்ள உள்ளூராட்சி சபை தேர்தலில் வவுனியா பிரதேச சபைக்கான தேர்தல் முடிவுகள் வெளியாகியுள்ளன. கட்சிகள் பெற்றுக்கொண்டுள்ள வாக்குகளின் அடிப்படையில் தேசிய மக்கள் சக்தி 2,650 வாக்குகளை பெற்றுள்ளது. இலங்கை தமிழரசு கட்சி 2,210 வாக்குகளை பெற்றுள்ளது. ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு 1,255 வாக்குகளை பெற்றுள்ளது. ஏனைய அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்கள் 2,639 வாக்குகளை பெற்றுள்ளன. நடைபெற்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான முடிவுகள் வெளியாகிக் கொண்டிருக்கின்றன. நடைபெற்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களுக்கு அமைய இன்று காலை 9 மணி வரை வெளியான முடிவுகளின் அடிப்படையில் தேசிய மக்கள் சக்தி தொடர்ந்து முன்னிலை வகிக்கிறது. இதற்கமைய வெளியான 273 உள்ளூராட்சி மன்றங்களுக்கான உத்தியோகபூர்வ முடிவுகளின் அடிப்படையில் தேசிய மக்கள் சக்தி 34,87,832 வாக்குகள், 3,072 உறுப்பினர்களும், ஐக்கிய மக்கள் சக்தி 16,95,586 வாக்குகள், 1,345 உறுப்பினர்களும், ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன 7,67,776 வாக்குகள், 597 உறுப்பினர்களும், ஐக்கிய தேசிய கட்சி 3,62,701 வாக்குகள், 290 உறுப்பினர்களும், பொதுஜன ஐக்கிய முன்னணி 3,01,337 வாக்குகள், 239 உறுப்பினர்களும், இலங்கை தமிழரசு கட்சி 2,44,593 வாக்குகள், 319 உறுப்பினர்களும்,
சர்வஜன அதிகாரம் 2,19,916 வாக்குகள் 171 உறுப்பினர்களும், ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் 94,762 வாக்குகள் 79 உறுப்பினர்களும், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி 84,669 வாக்குகள் 102 உறுப்பினர்களும், அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் 67,454 வாக்குகள் 97 உறுப்பினர்களும், அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் 62,333 வாக்குகள் 49 உறுப்பினர்களுமாக காணப்படுகின்றது.